பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. பாக்கியா படுக்க போகிறதுக்கு முன்னாடி டோரை லாக் பண்ண வர்றாங்க. அந்த நேரத்தில் கோபி உள்ளே வர்றாரு. சாரி பாக்கியா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா படுத்துட்டாங்களான்னு கேட்குறாரு கோபி. இப்போதான் படுக்க போனாங்கன்னு சொல்கிறாங்க பாக்கியா. கோபி நேராக அம்மாவோட ரூமுக்கு போய் கதவை தள்ளி பார்க்குறாங்க. ஆனால் கதவு உள்ள தாள் போட்டிருக்கு. அம்மா, கோபி வந்திருக்கேன், கதவை திறங்கன்னு சொல்றாரு. ஈஸ்வரி உள்ள பெட் மேலதான் உட்காந்துருக்காங்க. ஆனா கோபியோட பேச்சுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருக்காங்க. கோபி கதவை தட்டி, அம்மா சாரிம்மா, நான் உங்ககிட்ட அப்படி குரலை உயர்த்தி பேசி இருக்க கூடாது, இனி அந்த மாதிரி எப்பவுமே செய்ய மாட்டேன்னு முடிஞ்ச வரைக்கும் மன்னிப்பு கேட்டு கதவை திறக்க சொல்றாங்க. அம்மா, நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், கதவை திறங்கம்மான்னு கெஞ்சக்குள்ள, பாக்கியா நீ அங்க இருக்கியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. அத்தை, நான் இங்கதான் இருக்கேன்னு பாக்கியா பதில் கொடுக்கறாங்க. நான் யார் கூடவும் பேச தயாரா இல்லைன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அம்மா சாரிம்மா, கதவை திறங்கன்னு சொல்லி மன்றாடுறாரு கோபி. அதான் பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டியே, அப்புறம் என்னன்னு விடாப்பிடியா சொல்றாங்க. கோபி அம்மா அப்படின்னு ரொம்ப கவலையோட பாக்கியாவை பாக்குறாரு. ஏங்க, இப்ப நீங்க புறப்படுங்க, அவங்க ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன், நீங்க காலையில பேசுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும், அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா, அவங்க ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிடுறாரு. ஈஸ்வரி ஒரே பிடிவாதத்தோட இரும்பாட்டம் இருக்காங்க. கோபி ரொம்ப மன கஷ்டத்தோட அங்க இருந்து போகக்குள்ள பாக்கியான்னு ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ குட் நைட் பாக்கியான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா போயிடுறாரு. பாக்கியா கலங்கிய கண்களோட தன்னோட மாமனார் போட்டோவை பாக்குறாங்க. தொட்டு நெகிழ்ச்சியோட அவரை அத்தையோடையும் குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருந்த தருணங்களை நினைச்சு பார்த்து கண் கலங்குறாங்க. கோபி போனதும் ஈஸ்வரி வெளியே வந்து, அவன் போயிட்டானா, நாளைக்கு வரப்போறானா, வரட்டும், நான் பேச மாட்டேன்னு வைராகியமா சொல்றாங்க. பாக்கியா அமைதியா இருக்காங்க. விடிஞ்சதும் இனியா எழுந்து கீழே வந்து நித்தீஷை பார்க்க அந்த ரூமுக்கு போறாங்க. நித்தீஷ்னு கதவை தட்டுறாங்க. சந்திரிகா, ஏய் நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறாங்க. நித்தீஷ் என்ன பிரச்சனை கோ த்ரூ பண்றாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு சந்திரிகா கேக்குறாங்க. அவரோட மனைவின்னு சொல்றாங்க இனியா. அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான் இனியான்னு சொல்றாங்க சந்திரிகா. ரூம் கதவை திறந்து விடுங்க, அவர்கிட்ட நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க இனியா. சுதாகர் அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அங்கிள், கதவை திறந்து விடுங்க, நான் அவரை பார்க்கணும்னு கேக்குறாங்க. திறந்து விட்டா உனக்கு தான் பிரச்சனைன்னு சந்திரிகா சொல்றாங்க. அங்கிள், அவரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட மாதிரி இல்ல, வேற ஏதோ போல இருக்காரு, அவரோட பிஹேவியர் ரொம்ப வியர்டா இருக்குன்னு சொல்றாங்க இனியா. சந்திரிகா மேலும் சொல்றாங்க, கல்யாணம் ஆன புதுசுல அவன் உன்னை யூரோப் ட்ரிப் எல்லாம் கூட்டிட்டு போகக்குள்ள நல்லா தானே இருந்தான், உன் கூட சந்தோஷமாக தானே இருந்தான், எப்ப இப்படி மாறினா, நீ ஆகாஷ் கூட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்ததுல இருந்துதான். நித்தீஷ் இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறான். அதுல அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லையேன்னு இனியா சொன்னதும், அது உனக்கு, அவனுக்கு அப்படி இல்ல, திரும்ப திரும்ப நீ அப்படி பண்ணிட்டியேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான்னு சொல்றாங்க. நானு ஆகாஷ் கிட்ட எப்படி ஆகாஷ் இருக்குன்னு தான் கேட்டேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொன்னதும் சுதாகர் சொல்றாரு, அவன் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கான், நீ அவனை ஏமாத்திட்டத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான், உன் கேரக்டர்னு சொல்றாரு. என்னோட கேரக்டர்ல எந்த தப்பும் இல்ல அங்கிள், நீங்க நித்தீஷை பத்தி ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கத்தான் என் மேல பிளேம போடுறீங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கோபத்தோட போயிடுறாங்க. சுதாகர் சந்திரிகா கிட்ட, நம்ம நித்தீஷ் விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது, அவ கேள்வி கேட்கிற டைப்பு, நீ உன் பையனை ஒழுங்கா திரும்பி இனியா கூட வாழ சொல்லு, இல்லன்னா இனியா கிளம்பி போயிட்டே இருப்பா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மறைச்சு நம்ம பையனுக்கு செஞ்சு வச்ச கல்யாணம் பிரச்சனையில போய் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சந்திரிகா மேல கோபத்தோட அங்கிருந்து போறாரு சுதாகர். சந்திரிகா ரொம்ப குழப்பத்தோட பதில் எதுவும் பேசாம அப்படியே சிலை மாதிரி நிக்கிறாங்க அதே இடத்துல. பாக்கியா மெஸ்ஸில் இருக்காங்க. செல்வி பால்காரருக்கு காசு கொடுக்கணுங்கான்னு சொல்கிறாங்க. கொடுத்துர்லாம் செல்வின்னு சொல்லிட்டு, எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கேன், 15 சாப்பாடு சேர்த்து சமைக்கணும் செல்வின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் கொடுக்க ஆள் வேணுமேனு செல்வி சொன்னதும், நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி போய் ஆர்டர் டெலிவரி பண்ணிடலாம், ஆர்டர் நிறைய வர்ற போது ஆள் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க.
இனியா ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. இனியாவோட குரலை வச்சு பாக்கியா இனியா டல்லா இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இனியா உடனே வைக்கிறேம்மான்னு சொல்லி வச்சிடறாங்க. பாக்கியா செல்வி கிட்ட இனியா இன்னைக்கு ரொம்ப டல்லா பேசினான்னு புலம்புறாங்க. கவலையோட சொன்ன பாக்கியா கிட்ட பெத்த மனசு அப்படித்தான்க்கா ஃபீல் பண்ணும்னு சொல்லி சமாதானமா பேசுறாங்க செல்வி. பாக்கியா மளிகை கடைக்கு நடந்து போகக்குள்ள ஒரு லேடி மயக்கம் போட்டு விழுறத பார்த்து ஓடி போய் அவங்கள காப்பாற்றி உட்கார வச்சு தண்ணி கொடுத்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அவங்க பையனுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்க பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றாங்க. மெஸ்ல இருக்காங்க. மளிகை கடைக்கு போகாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட பாக்கியா வராததால மளிகை கடைக்காரர் கால் பண்றாரு. பாக்கியா அவர்கிட்ட ஒரு வேலையா போயிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்து பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மளிகை சாமானத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. இந்த சமயம் கவுன்சிலர் சிங்களா பைக்ல வந்து இறங்குறாரு. வந்தவர்கிட்ட செல்வி அண்ணே சாப்பாடு ரெடியாக கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாங்க. மெஸ்ல எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு பாக்கியா ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அவர் அமைதியா பாக்குறாரு. கவுன்சிலர்கிட்ட எப்போதும் இருக்கிற ஆடம்பரமும் ஆணவமும் எதுவும் இல்லாம ரொம்ப பவ்யமா வந்து வணக்கம் சொல்றாரு. பாக்கியாவும் செல்வியும் புரியாம பாக்குறாங்க. தன்னோட மனைவி ரோட்ல போகக்குள்ள மயங்கி விழுந்த போது பாக்கியா தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தினதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. என்னோட மனைவின்னா எனக்கு உயிர், நாங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு கண்கள் கலங்க பேசுறாரு. இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்யற மாதிரி உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க மேடம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏக்கா தாம் தூம்னு குதிக்கிற மனுஷன் இன்னைக்கு இம்புட்டு தன்மையா பேசிட்டு போறாரு. ஈடு இறக்கமே இல்லாத ஆளுன்னு இல்ல நினைச்சேன், பாசக்காரரா இல்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க செல்வி. பாக்கியா சொல்றாங்க. இதோட இன்னைக்கான இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. நன்றி.